எனக்கு ஏஜ் வந்து 15 தான். எனக்கு வந்து சினிமா மேலே ரொம்பவே ஆசை, டைரக்ஷன் மேலே ரொம்ப ஆசை. நிறைய கேள்வி இருந்துச்சு கதை எழுதும்போது, இது கரெக்டாக, அது கரெக்டாக, இது கரெக்டாக, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த செஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எல்லா டவுட்டுமே போய் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு கிளாஸ். எனக்கு எல்லா சினிமா பற்றி இப்போ என்கிட்ட கேட்டு பாருங்க, புட்டு புட்டு நான் வைப்பேன். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ஸ்டோரி எப்படி எழுதணும், எனக்கு எல்லா டிப்ஸுமே நீங்கள் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணோம். எனக்கு இந்த செஷன் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. சினிமா பற்றி எனக்கு இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஃபிலிம் டைரக்டர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஆக. ஸோ தேங்க்யூ ப்ரோ ஃபார் த கிரேட் செஷன். ஹாய் பிரதர், ஆக்சுவலாக உங்களோட ஒர்க் ஷாப் பார்த்தேன். உங்களோட ஒர்க் ஷாப் பார்த்ததில் எனக்கு ரொம்ப நிறையா விஷயம் பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர். நீங்கள் அடுத்தடுத்து எப்போ ஒர்க் ஷாப் பண்ணுறீங்களோ அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணுவேன். ஐடியா டு ஸ்டோரின்னு சொல்லிட்டுங்க நம்ம ஆன்லைன் ரைட்டிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். 99% பாசிட்டிவ் ரிவ்யூங்க. அந்த 1% என்னடான்னு போய் பார்த்தா, ரைட்டு நம்ம வந்து 1.5 மணி நேரம் சொல்லியிருந்தோம், 90 மினிட்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தாண்டி போயிருச்சு ஒர்க் ஷாப். 3 மணி நேரம் கிட்ட போயிருச்சு. சாட்டர்டே பேட்ச்லாம் சுத்தம் 3.5 மணி நேரம், 4 மணி நேரம் கிட்ட போயிருச்சுங்க. ஸோ அதுக்கு தான் ஏதோ திட்டி போட்டிருக்காங்கன்னு போய் பார்த்தா, 3 மணி நேரம் பத்தலைங்களாமா. நீ எப்போ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாலும் மினிமம் 3 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு அதுக்கு மேல இருந்தாலும் பரவாயில்லையாமா. அவ்வளோ வேல்யூவா இருந்தது, அவ்வளோ இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வெரி வெரி ஹாப்பிங்க. உங்க ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் படிக்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு.